ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான். என்ன அப்படின்னா, பிரவீன் பூர்வாதினுடைய February 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லா லெசன்லேருந்தும் எல்லா கொஷின்ஸுக்குமே சொல்கிறேன். ஓகேவா? சப்ரசங்க வியாக்கியா ஆகட்டும், சாராம்ச ஆகட்டும், எல்லாமே சொல்கிறேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்ரசங்க வியாக்கியா. அதில் எது அப்படின்னா, இந்த யஹ் கரல் அந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசனில் ராஜ்பாஷா ராஷ்டிர பாஷாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நிபந்த சௌரபில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். தயா கி ஷர்த் இருக்கு இல்லையா, அது. அப்புறம் செகண்ட் கொஷின் தும்ஹே ஜிந்தகி. இது வந்து சமய காட்னே வாலே, அதனுடைய 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அடுத்து ஹீனதா கிரந்தி இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் தூ காஷி கா பிராமண, அப்புறம் தேர்டு லோக் அப்னி. இந்த 2மே வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து இதுலேயே வந்து முன்னாடி இருக்கு இல்லையா, நம்மளுடைய விவேச்சனாத்மக் லிக்கியே, அதில் நவீன் கத்திய சைனிகாவினுடைய எதுன்னு சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. விஜயோத்சவ், பாபு கி குட்டியாமே, ராஜ்பாஷா ராஷ்டிர பாஷா, நயே மேகமான், ரங்கோலி. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தில் சரித்திர சித்திரனில் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் ஸ்கந்தகுப்த், அப்புறம் பர்ணதத்து, அப்புறம் டிப்பணியில் ஃபர்ஸ்ட் மாத்ருகுப்த், தேவகி. இது எல்லாமே மேக்ஸிமம் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் தான் வருது. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ தயவு செய்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நான் வந்து முன்னாடி ஒன்று மறந்துட்டேன். கத்திய சைனிகாவில் வந்து டிப்பணி இருக்கு இல்லையா, நவீன் கத்திய சைனிகா, அதில் வந்து காளி பூஜா, ஃபோட்டோக்கா மகத்வ. ஓகேவா? அந்த 2 டிப்பணியும் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பேப்பர், அதில் ஹிந்தி சாகித்யக்கா சங்ஷிப்த் இத்திஹாஸ், அதில் எந்தெந்த கொஷின் அப்படின்னு சொல்கிறேன். அதில் வந்து ஆதிகால் கி தார்மிக், அது. அப்புறம் தேர்டு வீர்காத்தா கால் கி விசேஷதா. நெக்ஸ்ட்டு 16th ஹிந்தி நாட்டக் கே விகாஸ். அப்புறம் 19th ஆதுனிக் ஹிந்தி சாகித்யமே கஹானி கே விகாஸ். இது வந்து எப்பவுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது, ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டுட்டே தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாகித்ய டிப்பணியில் எது அப்படின்னா, தேர்ட் ஒன் சந்த்பர்தாய், அடுத்து 6th வினய பத்ரிகா, 11th ஒன் சூர்சாகர். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சாகித்ய டிப்பணி ஆதுனிக் கால இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ரகசியவாத், சாயாவாத், ஹரிவம்ஸ் ராய் பச்சன், சாகேத், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தக்ஷினி கதாயே, இதில் வந்து எந்தெந்த லெசன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசன் மேரி பத்னி, 7th லெசன் ஹிருதய கி புகார். அடுத்து டிப்பணியில் வந்து ஜெகநாத், வெங்கையா, திருமலை, தின்கர். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து டிப்பணியில் இம்பார்ட்டன்ட். ஸோ தக்ஷினி கதாயும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன் கா இத்திஹாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எது அப்படின்னா, தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன் கா இத்திஹாஸ், அதில் என்னென்ன கொஷின் அப்படின்னா, தேர்ட் கொஷின் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ் கி கதிவித்யா, இதுவும் வந்து எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8th ஒன் ஆந்திர பிரதேஷ் மே ஹிந்தி பிரச்சார் பர் ஏக் நிபந்த். அடுத்து இதில் இருக்கக்கூடிய டிப்பணியில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கே பூர்வ தக்ஷின், அப்புறம் 4th தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാஸ் கா ஏக் ராஷ்ட்ரிய மகத்வ, அப்புறம் 7th ஒன் ஆந்திர பிரதேஷ் மே ஹிந்தி பிரச்சார், அப்புறம் 9th ஒன் கர்நாடக் மே ஹிந்தி பிரச்சார் சே சம்பந்தித். ஓகேவா? இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இதனுடைய இது வந்து நான் இப்போ என்னென்னா, இந்த பிரவீன் பூர்வாதினுடைய எல்லா வீடியோஸுமே வந்து இப்போ நான் சொன்ன எல்லா லெசன்ஸுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எல்லா லெசன்ஸினுடைய பிளேலிஸ்ட் வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாமே ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு சொல்லி பிரவீன் பூர்வாதுக்கு இருக்குது. ஓகேவா? அதே போல் எல்லா லெவலுக்குமே இருக்குது. இப்போ நான் அந்த பிரவீன் பூர்வாதினுடைய ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்றத வந்து மேலே லிங்க்கில் கொடுக்குறேன். ஓகேவா? மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மேலே ஐ பட்டனில் வரும். அண்ட் தென் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன். ஓகேவா? எண்டு ஸ்க்ரீன் வரும் இல்லையா, அதுலேயும் கொடுக்குறேன். அது போக போஸ்ட்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அப்லோட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே எந்தெந்த பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றதும், பிரவீன் பூர்வாதுக்கு வந்து தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே
பிளாக் ஸ்பாட் இருக்குது ஓகேவா. டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com அப்படின்ட்டு நம்மளுடைய வெப்சைட் இருக்குது பிளாகு. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க்கும் இருக்குது ஓகேவா. அந்த வீடியோலேயே வந்து அதனுடைய லிங்க்கும் இருக்குது. அது போக நான் இப்போ வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய பிளாக் ஸ்பாட் லிங்க் கொடுக்குறேன். அதுலேயும் போய் பாருங்கள். இப்போ எல்லா கொஷினுமே எல்லா இம்பார்ட்டன்ட் தேர்ட் பேப்பர் தமிழ் பேப்பருக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினுமே வந்து எப்படி எக்ஸாமுக்கு எழுதணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொஷின் வித் ஆன்சர்ஸோட நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதில் ஒரு பேஜ் மாதிரியே படிச்சுக்கலாம் ஓகேவா. நீங்கள் எக்ஸாமுக்காக எப்படி எழுதணுமோ அது எல்லாமே அதில் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ அதில் என்னென்ன கொஷின் அப்படின்னு சொல்கிறேன். வாலி சுக்ரீவனுக்கு இடையே நடந்த போரினை பற்றி விளக்குக. அங்கதன் வாலிக்கு கூறிய அறிவுரை. அப்புறம் பெரியோரை துணைக்கோடல் திருக்குறள். திரிகூடமாலை என்னுடைய சிறப்பை பற்றி திரிகூட ராசப்ப கவிராயர் கூறியது என்ன. தேசிய கொடியின் சிறப்பை பற்றி கவிமணி அவர்கள் கூறியது. அப்புறம் சங்க காலம் ஒரு பொற்காலம். இரட்டை காப்பியங்கள் சிறுகதை. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இது எல்லாமே நான் சொன்னேன். அப்போ நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com அப்படின்ற அந்த பிளாக் ஸ்பாட்டில் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் கீழே தரேன் ஓகேவா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் February 2026 அது போக நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் சபா அப்படின்னு போட்டு எல்லா கொஷினுமே இருக்குது ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் உபயோகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி அப்படின்ற நம்மளுடைய சேனல் நேம் போட்டிங்கனாலே போதும். அந்த வீடியோ வந்து நமக்கு யூடியூப்பில் ஷோ ஆகிடும் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.